திரு ஷபீர், அண்ணாமலை தேர்தலில் போட்டியிடுறதுங்கிறது பாஜக எடுக்கக்கூடிய முடிவு சார்ந்ததாக அமைய போதா இல்ல திரு எடப்பாடி பழனிசாமி எடுக்கக்கூடிய முடிவு சார்ந்ததாக அமைய போதா? பாஜக மேலிடம் ஒரு முடிவை எடுத்தாலும் அது வித்தவுட் இபிஎஸோட கன்சல்டேஷன் இல்லாம அதை பண்ண முடியாது. திரு எடப்பாடி கே பழனிசாமியுடைய ஒப்புதலோடு தான் இந்த முடிவையும் அவர்கள் எடுக்க முடியும். ஏன்னா கூட்டணி பேச்சுவார்த்தை முடிந்து விட்டது, தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை முடித்து விட்டது. உங்களுக்கு என்ன தொகுதிகளை நீங்க கேட்டீங்களோ அந்த தொகுதிகள் பேச்சுவார்த்தை நடந்துச்சு, அந்த தொகுதிகளை நாங்க கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து இந்த நபருக்காக இந்த தொகுதியை கொடுங்க, அந்த நபருக்காக அந்த தொகுதியை கொடுங்க அப்படின்னு நீங்க கேட்கறது சரியில்லை. ஏன்னா இபிஎஸ் கேண்டிடேட் அறிவிச்சிட்டாரு. திரு எடப்பாடி பழனிசாமிக்காக அண்ணாமலையவே மாத்துது தேசிய தலைமை. அண்ணாமலைக்காக ஒரு சீட்டு கொடுக்க மாட்டாரா திரு எடப்பாடி? இல்ல, நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், ஏன் அவங்க மாத்துறாங்க அப்படின்னு. நீங்க அண்ணாமலை வந்து ஒரு 5 முறை பாஜகவுடைய மாநில தலைவராக இருந்து அவர் வந்து ஒரு முக்கியமான ரோலை இங்கே ப்ளே பண்ணியிருக்காரு. ஒரு ரொம்ப சீனியர் லீடர் அவங்க கேட்குறாங்க அப்படின்னா இபிஎஸ் வந்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் இருப்பார். அண்ணாமலை ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்டேட் பிரசிடென்ட்டு. ரெண்டாவது வந்து அண்ணாமலைக்கு கொடுத்த அந்த முக்கியத்துவம், அந்த வெளிச்சம், அது எல்லாமே மற்ற யாருக்கும் வந்து அது கிடைக்கல. இந்த அட்வான்டேஜ் எப்பவுமே அண்ணாமலைக்கு மட்டும் ஏன் இது கிடைக்கணும் அப்படின்ற ஒரு பாஜகவுக்கு அதனால லாபமா நஷ்டமா? இல்ல, பாஜக லாபம் தானே. பாஜக இதை 2 விஷயமா பாக்குறாங்க. ஒண்ணு வந்து பாஜகவுக்குள்ள கடந்த முறை அண்ணாமலைக்காக சப்போர்ட் பண்ணவங்கலாம் இந்த முறை அண்ணாமலைக்காக சப்போர்ட் பண்ணல. அண்ணாமலையே தனக்காக போராடி கொண்டிருக்கிறார். நீங்க அண்ணாமலை நீங்க மற்ற எல்லா தலைவர்களும் வந்து ஏதோ ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா அங்கெல்லாம் பிரச்சனை வரதில்லை. இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை ஒரு 5 தொகுதிகளுக்கு பொறுப்பாளர் அப்படின்னு போட்டால் அவங்க கவர்னராக இருந்தாங்க, முன்னாள் மாநில தலைவர், பல முக்கியமான பதவிகளில் அவங்க இருந்திருக்காங்க. பாஜகவில் நீண்ட காலமாக பணியாற்றி இருக்கிறார்கள். அவங்க கோவப்படுறது இல்லையே, ஒரு ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு சொல்றது இல்லையே நான் ரிசைன் பண்றேன் அப்படின்னு, எனக்கு இந்த பதவி வேணாம் அப்படின்னு. அண்ணாமலை சம்பந்தமா வந்துச்சுன்னா எல்லாமே ஏன் பிரச்சனை ஆகுது, எல்லாமே ஏன் சர்ச்சை ஆகுது, ஒரு நபருக்கு மட்டுமே ஏன் இந்த அளவுக்கு வந்து எல்லா விஷயங்களையும் மாற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வி அப்படின்றது ரிசல்ட் ஓரியன்டா இருக்கணும். இத்தனை தொகுதிகளை என்கிட்ட பொறுப்பா ஒப்படைச்சிங்கன்னா அந்த தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பை கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமையாக நான் பார்க்கிறேன். அதற்கு சாதகமான சூழல் இல்லைன்னு ஏன் ஒருத்தர் சொல்லக்கூடாதா? இல்ல, 2024 உங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு இல்லையா? 2024 அந்த வாய்ப்பு ஏன் வந்து சரியாக பயன்படுத்தல? 2024 நாடாளுமன்றத்தில் என்ன ரிசல்ட்? அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்ட அந்த மரியாதை, அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாய்ப்புகள், அண்ணாமலைக்கு ஏற்படுத்தி கொடுக்கப்பட்ட அந்த வசதிகள் எல்லாம் ஏன் அவரிடமிருந்து பறிபோச்சு? அவர் தானே 18% என்டிஏன்னு கொண்டு வர்றாரு, 11% கட்சியை வைக்கிறாரு. அதை வச்சுதானே திரு அமித்ஷா திரு எடப்பாடி பழனிசாமிட்ட அழுத்தம் கொடுத்து பேச முடியுது கூட்டணி. அதிமுக இல்லாமலே உங்களுக்கு 2014 ஆண்டு 18-19% வந்துச்சு இல்ல என்டிஏ. நீங்க அண்ணாமலை என்ன மேஜிக் பண்ணாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இங்க வந்து அது வந்து ஒரு ஊடக பிம்பம் அண்ணாமலை சுத்தி கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் அவருடைய அண்ணாமலைக்கு முன் பின் பாஜக இருக்கா இல்லையா? அண்ணாமலைக்கு முன் பாஜக இருந்தது, அண்ணாமலைக்கு பின் பாஜக இருக்கும். அதுதான் பாஜக. பாஜக வந்து ஒரு நபர் சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு கட்சி இல்ல. அதை நீங்க புரிஞ்சுக்கங்க. நீங்க எல்லா ரூல்ஸையும் அண்ணாமலைக்காக மாத்தணும், எல்லா பதவிகளையும் அண்ணாமலைக்காக ஒதுக்கணும், எல்லா மூத்த தலைவர்களும் அண்ணாமலை இங்க வந்து மாநில தலைவராக இருக்கிறார், அவருக்கு இடைஞ்சலாக யாருமே இருக்கக்கூடாதுன்னு எல்லாரையும் கவர்னராகவும் வேறு மாநிலங்களுக்கும் மாற்றக்கூடிய ஒரு நடவடிக்கை பாஜக எடுத்ததின் விளைவுதான் இன்னைக்கு வந்து அண்ணாமலை இல்லைன்னா கட்சியே போயிடும், அண்ணாமலை இல்லைன்னா இந்த தேர்தலையே நம்ம போட்டியிட முடியாது, அண்ணாமலை இல்லைன்னா நமக்கு இந்த தேர்தலே இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் என்பது கட்டமைக்கப்பட்டிருக்கு. இல்ல, ஏன் தலைமை புதுச்சேரியில பிரச்சாரத்துக்கு 3 நாள் போனவரை உடனடியாக நீங்க மைய கூட்டத்தில் கலந்துக்கணும்னு சொல்லி ஹெலிகாப்டர்ல வர சொல்றாங்க? ஏன் அவ்வளவு நாள் ஒதுக்கி வச்சிருந்த திரு அண்ணாமலையை நீங்க எலெக்ஷன்ல போட்டியிடணும் அப்படின்னு அவருக்காக தமிழிசை கிட்டையும் ஆனந்தி கிட்டையும் ரெண்டு விஷயங்கள் இருக்கு அதுக்கு காரணம். ஒண்ணு வந்து நீங்க அண்ணாமலை அப்படின்ற ஒரு இமேஜ் அவர் கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு இல்லையா, இந்த எலெக்ஷன்ல அண்ணாமலை போட்டியிட்டா அது உடஞ்சிரும், அவரால் ஜெயிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்துரும். அதுக்கப்புறம் அவருக்கு என்ன இருக்கு? அதனாலதான் அண்ணாமலை போட்டியிடுவதற்கு தயங்குகிறார். நீங்க இது வரைக்கும் அண்ணாமலை மாநில தலைவராக அவரை வந்து இது பண்ணிட்டாங்க. இல்ல, போட்டியிட தயங்குகிறாரா? தனக்கு சாதகமான தொகுதி கிடைக்கலனா போட்டியிட இல்ல, அவர் போட்டியிடவே தயங்குகிறார். நீங்க சாதகமான தொகுதி, இப்ப நாளைக்கு அண்ணாமலை மொடக்குறிச்சியில போய் போட்டியிடுங்க அப்படின்னா போட்டிட்டு தான் ஆகணும். அவர் என்ன சொல்றாரு? எனக்கு கொடுத்த பொறுப்பு நான் நிறைவேற்றிட்டேன், இனி ஒரு கடைக்கோடி தொண்டனாக இந்த கட்சியில நான் இயங்குவேன். அப்போ நாளைக்கு வந்து இவருக்கு வந்து வேற ஒரு தொகுதி கொடுக்குறாங்க, ராம்நாட்டில் போய் நில்லுங்க அப்படின்றாங்க. ராம்நாட்டில் போய் நின்று ஜெயிக்கட்டுமே, என்ன பிரச்சனை?
அது என்ன சிங்காநல்லூர்ல மட்டும்தான் நான் நிற்பேன், கவுண்டம்பாளையத்துல மட்டும்தான் நான் நிற்பேன், சூலூர்ல தான் நான் நிற்பேன், நான் வந்து இந்த பகுதிகளில் தான் நிற்பேன், கோயம்புத்தூருக்குள்ள தான் நான் வந்து பண்ணுவேன் அப்படின்ற அரசியல் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இல்ல இப்ப சாத்தூரை ஏன் திரு நயினா நாகேந்திரன் கேட்டு பெறாரு? அவர் கட்சியுடைய மாநில தலைவர் தானே, 27 தொகுதிகள் எங்க வேண்டுமானாலும் நிக்கலாம் தானே, ஜெயிக்க முடியும் தானே, நிக்கலாம். ஏன் அவர் வந்து திருநெல்வேலி அப்படி இல்லைன்னா சாத்தூர்னு தொகுதி அறிவிக்கிறதுக்கு முன்பாகவே அவர் வந்து சாத்தூர்ல வேலை ஆல்ரெடி சிட்டிங்? ஏன் வானதி மீண்டும் கோவை தெற்குல இருந்து கோவை வடக்குக்கு மாறுறாங்க? அவர் ஆல்ரெடி எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவர். நீங்க அவங்க ஏன் வானதி வந்து மாறுறாங்க அப்படின்னா, கடந்த முறை கோயம்புத்தூர் சவுத், இந்த முறை அவங்க வந்து அந்த லோக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க அண்ணாமலை எனக்கு தெரிஞ்சு எந்த தொகுதியில அவர் வந்து கடுமையா ஒர்க் பண்ணியிருக்காரு கடந்த ஒரு வருஷத்துல? மாநில தலைவராக அவர் வந்து ஒரு தலைவர் நிக்கிறாரு அப்படின்னா ஒரு தொகுதியை க்ரூம் பண்ணுவாங்க. இப்போ வானதி வந்து திடீரென்று போய் எனக்கு கோயம்புத்தூர் நார்த் கொடுங்கன்னு கேட்கல. கடந்த ஒரு வருஷமா 1.5 வருஷமா அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரிதான் எல்லா தலைவர்களும் வந்து ஒரு தொகுதியை ஐடென்டிஃபை பண்ணி ஒன்று பண்ணுவாங்க. அண்ணாமலைக்கு இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, அவருக்கு பாஜக மேலிடம் வந்து பெரிய அளவுக்கு வாய்ப்புகளை கொடுத்தது. தற்போது அந்த வாய்ப்புகளை கொடுப்பதற்கு பாஜக மேலிடம் தயாராக இல்லை. ஏன்னா பல விஷயங்கள்ல வந்து அவங்க போட்ட கணக்குகள் எல்லாம் தமிழகத்துல ஃபெயில் ஆகி போயிருக்கிறது. பயம் இருக்கு திரு அண்ணாமலைக்கு, தோல்வி பயம். அதனால ஏதாவது ஒரு காரணம் சொல்லி போட்டியிலிருந்து தவிர்க்க நினைக்கிறார், இல்ல இந்த தேர்தலை கடந்து போக நினைக்கிறார், அப்படி பார்க்கணுமா? அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் அவர் இருக்கும்போது பிஜேபிக்கு ஒரு வெளிச்சம் கிடைச்சது. அது வந்து ஊடக வெளிச்சமா இல்ல மக்கள் மத்தியிலிருந்து வந்த வெளிச்சமாங்கிறது அடுத்தது. ஆனா பிஜேபிக்கு இங்க ஒரு வெளிச்சம் கிடைச்சது. அண்ணாமலை இருக்கும்போது எல்லா இடங்களிலும் பேசுபொருளாகவாவது இருந்தது. இன்றைக்கு அந்த நிலைமை இல்லை. பிஜேபி வந்து அவங்க வாங்கின தொகுதிகளும் சரி, அவங்க போட்டியிட போறதும் சரி, இது வந்து அவங்களுக்கு பெரிய அளவில் சாதகமாக அமையுமா அப்படின்றது ஒரு கேள்வி. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இந்த தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய ஒரு தொகுதியில் தான் அவர் போட்டியிடணும்னு நினைக்கிறார். மொடக்குறிச்சியில் அவரை கண்டெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க, ஆனால் அவர் முடியாதுன்றாரு. வெற்றி பெறக்கூடிய தொகுதியில் தான் போட்டியிடணும்னு நினைக்கிறதுக்கான காரணம், வெற்றி பெற்றா மட்டும்தான் நமக்கான வேல்யூ இருக்கும்ன்றது. மாநில தலைவரா இருந்தவர் இருங்க அப்ப எங்க வேணாலும் நிக்கலாம் தானே? இல்ல, கோயம்புத்தூர் எங்க வேணாலும் நிக்க முடியாது அவரால். நீங்க மொடக்குறிச்சியில போய் அவரை நீ கண்டெஸ்ட் பண்ணா மொடக்குறிச்சியில அவருக்கான ஃபாலோயிங் இருக்கா? ஏன்னா லாஸ்ட் எலெக்ஷன் வந்து அண்ணாமலை செய்தது என்னன்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தான் அவர் பிரச்சாரம் பண்ணார். அவர் பேசினது எல்லாமே அதிமுகவுக்கு எதிராக. டிடிவி தினகரனையும் ஓபிஎஸ்ஸையும் ஆதரித்து பேசியிருந்தார். இன்னைக்கு டிடிவி தினகரன் மட்டும்தான் அந்த அணியில இருக்கிறார். இப்போ நீங்கள் அண்ணாமலை கடந்த தேர்தலில் செய்த அரசியல் வேற. இப்போ வந்து திரும்ப என்ன பண்ணணும், அண்ணாமலை எம்எல்ஏவா இருக்கணும் அப்படின்னா, ஒருவேளை அதிமுக கூட்டணி வெற்றி பெறுது அப்படின்னா ஏடிஎம்கேக்கு கீழே தான் இருக்க முடியும். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர், அந்த அசம்பிளியில் அவர் ஒரு எம்எல்ஏவா இருக்கலாம், அவ்வளவுதான். அப்போது அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் மொடக்குறிச்சியில் நின்று திரும்பவும் தோத்து போயிட்டா கட்சி தன்னை எந்த இடத்துலையும் வச்சிருக்காது. புரியுதா? ஏடிஎம்கே இந்த தேர்தலில் அவர் வெற்றி பெற்றாத மட்டும்தான் அவருக்கு அரசியல். ஆனா அவர் என்ன இருங்க இதுக்கு வந்துடுறேன். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, சிங்காநல்லூர்ல போன முறை நாடாளுமன்ற தேர்தலில் அவர் வாங்கின ஓட்டுலயே சிங்காநல்லூர் செக்மெண்ட்ல மட்டும்தான் அவருக்கு அதிக எண்ணிக்கையில வாக்குகள் இருந்தது. அப்ப அந்த நம்பர்ஸை வச்சு பேஸ் பண்ணி நமக்கு இங்க ஒரு ஃபாலோயிங் இருக்கு, நமக்கு இங்க வந்து வெற்றி வாய்ப்புகள் அதிகம், இங்க நின்னா நம்ம வெற்றி பெற முடியும்ன்றது அண்ணாமலையினுடைய கணக்கு. சிங்காநல்லூர்ல நின்று வெற்றி பெற்றுட்டா மதிப்பு இருக்கும், எம்எல்ஏவாக இருக்கலாம், கட்சி வந்து ஏதாவது ஒரு விதத்துல தனக்கு கட்சியில வந்து தனக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கும். ஒருவேளை இந்த எலெக்ஷன் அவர் தோத்து போயிட்டார்னா 3 முறை தொடர்ந்து 3 தேர்தல்களில் தோல்வியுற்றவராக பார்க்கப்படுவார். அதுக்கு பிறகு அதிமுகவுடைய சப்போர்ட் அவருக்கு வேணும். அப்ப இல்ல மட்டும் ஜெயிச்சிருவோம், அங்க ஏடிஎம்கே எங்க நின்னாலும் அவருக்கு ஏடிஎம்கேவோட சப்போர்ட் அவருக்கு ஏடிஎம்கேவோட சப்போர்ட் இருக்காது. பெரிய அளவுல இருக்காது. எந்த தொகுதியிலையுமே இருக்காது. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பிப்ரவரி ஆரம்பத்திலே அவர் சொன்னது என்னன்னா, நான் வந்து எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால நான் விலகி இருக்க போறேன். அவருக்கு கொடுத்த பொறுப்பெல்லாம் எங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு காரைக்குடி, ஒன்னு வந்து கோயம்புத்தூர் சிங்காநல்லூர், ஒன்னு சங்கரன் கோயில், ஒன்னு விருகம்பாக்கம், இன்னொன்னு வந்து மதுரை. 5 தொகுதியும் இவர் வந்து 5 பக்கமும் டிராவல் பண்ணிட்டு 5 பக்கமும் வேலை பார்க்க வேண்டான்றதுக்காக தான் இவர் அன்னைக்கு ஒதுங்கினாரு. அன்னைக்கே வேலை பார்த்து அதுல சிங்காநல்லூரும் அடக்கம். அன்னைக்கே அவர் ஒர்க்க ஆரம்பிச்சிருந்தாருன்னா ஒருவேளை இன்னைக்கு அவரால் அவர் கேட்ட தொகுதியை கேட்டு வாங்கி இருக்க முடியும். இன்னைக்கு மொடக்குறிச்சி வேண்டாம், ஒண்ணு கோயம்புத்தூர் நார்த் கொடுங்க, இல்ல சிங்காநல்லூர் கொடுங்கன்றதுதான் அண்ணாமலை தரப்பு கேட்கக்கூடியது. இன்னைக்கு இப்ப தோத்து போயிட்டாருன்னா 3 தேர்தலில் தோல்வியுற்ற பிறகு பெரிய அளவுல அவருக்கு எந்த வெளிச்சமும் கிடைக்காமல் போயிடும். அண்ணாமலையினுடைய அரசியலுக்கு ஒரு
ஒரு பாஸ் வந்துரும், பெரிய ஒரு பாஸ் வந்துரும். ஆனா இப்ப அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த எலெக்ஷனை வந்து நம்ம ஒண்ணு கண்டெஸ்ட் பண்ணாம கடந்து போயிட்டோம் அப்படின்னா அடுத்தது நான் வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் சொன்னேன், இப்ப இருக்கக்கூடிய தலைமை ஒத்துக்கல, அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் நீங்க ஒத்துக்காதனால தான் இவ்வளவு பெரிய தோல்வி, அதிமுக பாஜக கூட்டணி தோல்வி விட்டுறது, மீண்டும் தலைவராக அண்ணாமலை இருந்தால் மட்டுமே பாஜகவுக்கு இங்க தமிழ்நாட்டில் வழி கிடைக்கும்ன்ற மாதிரி ஒரு இடத்துக்கு கொண்டு போய் வைக்கணும்ன்றது தான் இதுல இருக்கக்கூடிய வியூகம். இப்போ அவர் வந்து இந்த எலெக்ஷனை கடந்து போயிட்டாருன்னா 29 வரைக்கும் அவருக்கு டைம் இருக்கு. வேற ஏதாச்சும் ஒன்னு ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணலாம். அவருக்கு இழந்திருக்கக்கூடிய அந்த செல்வாக்கை கட்சிக்குள்ளேயே மீண்டும் வந்து கொண்டு வருவதற்கு ஒரு முயற்சி பண்ணலாம். ரெண்டாவது அதிமுகவோட ஒரு இணக்கமான ஒரு சூழலையும் ஏற்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு திரு எஸ்பி வேலுமணி ஆதரவு கொடுப்பதற்கும் அங்க வந்து அந்த களத்தை வந்து சமாளிப்பதற்கும் கூட நிக்கிறாரு அப்படின்னா, அண்ணாமலைக்கு ஏன் அந்த மாதிரி ஒரு அதிமுக தலைவர் கூட நிக்கல? கூட்டணி கட்சி தானே. நீங்க அதிமுகவை வந்து ஒரு கட்சியாகவே நீங்க வந்து பெரிய அளவில் அவங்களுக்கு கொடுக்குதா அங்கீகாரம் கொடுக்கல. நீங்க வந்து அதிமுகவை நான் தான் கண்ட்ரோல் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி, அதிமுகவை விட நான் பெரிய தலைவர் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை நீங்க உருவாக்க முயற்சி பண்ணீங்க. அது எல்லாம் அதிமுக தொண்டர்கள் மத்தியில் ஒரு கடுமையான எதிர்வினை ஏற்படுத்தி இருக்கிறது. நீங்க அண்ணாமலை 27 இல்லை, நீங்க 234 தொகுதியில் எந்த தொகுதியில் போய் நின்னாலும் அண்ணாமலைக்கு அதிமுக தொண்டர்கள் பணியாற்றுவதற்கு விரும்புவார்களா விரும்ப மாட்டார்களா? முதல்ல அன்னைக்கு லீவ் போட்டு வேற ஏதாவது ஊருக்கு போயிட்டு பக்கத்து தொகுதிக்கு போய் வேணா வேலை பார்ப்பாங்களே தவிர அங்க வேலை பார்க்க மாட்டாங்க. இதுதான் வந்து கள யதார்த்தம். இல்ல, மயிலாப்பூர்ல தமிழிசை நிக்க போறாங்களா இல்லையான்னு தெரிந்து கொள்வதற்கு முன்பே, கட்சி தலைமை அறிவிப்பதற்கு முன்பே வேன்ல ஏத்தி பிரச்சாரம் பண்றாருல திரு எடப்பாடி பழனிசாமி. அதான் வில்லிங்கா பண்ணுவாங்க. நீங்க அந்த அளவுக்கு ஒரு இணக்கமான ஒரு சூழல் ஏற்படுத்தினீங்கன்னா அதை பண்ணுவாங்க. அதுதான் வந்து இந்த அரசியல்ல ரொம்ப முக்கியமா அண்ணாமலை வந்து புரிந்து கொள்ள தவறிய விஷயமாக நான் பார்க்கிறேன். இல்ல, இன்னொரு சின்ன ஒரு பாயிண்ட் தான். நீங்க அண்ணாமலைக்கு இன்னைக்கு வந்து வேற எந்த லீடர்ஸும் சப்போர்ட் இல்ல. சரி, அதிமுக அப்படி இல்லை, பாஜகவிலையும் யாரு அவருக்கு ஆதரவாக பேசுகிறார்கள்? அண்ணாமலையை நிப்பாட்டலன்னா நாங்க வந்து இந்த தேர்தலை புறக்கணிப்போம் அப்படின்னு ஏதாவது ஒரு பெரிய தலைவர் வந்து பேசியிருக்காரா? இல்ல கமலாலயம் வாசல்ல போராட்டம் ஏதாவது நடந்திருக்கிறதா? ஒன்னும் நடக்கல. அப்ப உங்களுக்கு கட்சிக்குள்ளேயே வந்து ஒரு மாற்று கருத்து அப்படின்றது இருக்கு, தலைமைக்குள்ளேயே வந்து ஒரு அதிருப்தி இருக்கு. ரெண்டாவது, உங்களுக்கு அண்ணாமலை வந்து சிங்காநல்லூர் எதிர்பார்க்கிறாரு, கவுண்டம்பாளையம் எதிர்பார்க்கிறாரு, கோயம்புத்தூர்ல 2 தொகுதிகளை வாங்கணும்னா சரியா இருக்கும் அப்படின்ற எண்ணம் பாஜக தலைமைக்கு இருந்திருக்க வேண்டும். பாஜக தலைமைக்கு ஏன் இல்ல? சரி, அதிமுக தலைமைக்கு அது இருந்திருக்க வேண்டும்ல. ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட் வானதியை தவிர வேற யாருமே கோயம்புத்தூர்ல இல்லையா? அண்ணாமலை இருக்காரு, அவரை இன்னொரு தொகுதியில் நிக்க வைக்கலாம். அண்ணாமலைக்கு கொடுப்பதற்கு அதிமுக தலைமைக்கு விருப்பம் இல்ல, அதிமுகவுக்கும் விருப்பம் இல்ல, கேட்டு பெறுவதற்கு பாஜகவுக்கும் விருப்பம் இல்ல. இது ஒரு பிக்ஸ்டு மேட்ச். ஓகே, அதனாலதான் இன்னைக்கு வந்து இவ்வளவு பிரச்சனையா இருக்குன்னு நினைக்கிறேன்.